வணக்கங்க. எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி தேங்காயில் சூடான தேங்காய் பால் வந்து காய்ச்ச போகிறோம். வாங்க பார்க்கலாம் எப்படின்னு. பார்த்தீங்கன்னா ஒரு தேங்காய் எடுத்து உடைச்சிக்கோங்க. நல்லா முத்துன தேங்காயை எடுத்து உடச்சி இந்த மாதிரி நல்லா திரிக்குங்க. அப்போ தான் அரைக்கும்போது நல்லா அரைக்கும். இது நீங்கள் கல்லுலேயும் ஆட்டிக்கலாம், இல்லைன்னா மிக்சிலையும் போட்டு நல்லா அரைச்சிக்கலாம். கல்லில் ஆட்டினா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதாங்க நம்ம திருவின தேங்காய். இதில் தான் நம்ம இன்றைக்கி சூடான சுவையான ஒரு பால் வந்து காய்ச்ச போகிறோம். தேவையான பொருள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சுக்கு, கொஞ்சம் ஏலக்காய், கொஞ்சம் மிளகு, அடுத்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நாட்டு சர்க்கரை. நாட்டு சர்க்கரையும் போடலாங்க, கருப்பட்டியும் போடலாம். நீங்கள் அந்த வெள்ளை சர்க்கரை, ஜீனி, அஸ்கா அது போட்டிங்கன்னா உடம்புக்கு வந்து கெடுதல். ஆனால் சுவை வந்து நல்லாயிருக்கும். இது போட்டிங்கன்னா உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது. இது நாட்டு சர்க்கரையை பயன்படுத்துறது வந்து. இப்போ நம்ம துருவி வச்ச தேங்காயை கல்லில் போட்டு ஆட்ட போகிறோங்க. ஆட்டி நம்ம அந்த தேங்காய் பால் வந்து எடுக்க போகிறோம். கல்லில் போட்டு ஆட்ட முடியாதவங்க மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். பாருங்கள், திருவுனால நல்லா மெசையுது. நல்லா சாறு வருது பாருங்கள். கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க, அப்போ நல்லா மெசையும். தேவையான அளவு பார்த்து தண்ணி ஆட் பண்ணிங்க. அதிகமாக ஊற்றிட்டிங்கன்னா ரொம்ப தண்ணி மாதிரி ஆயிரும். மிக்சியில் அரைக்கும் போதும் அதே தான். நீங்கள் இடையில எடுத்து பார்த்து தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு மெசஞ்சிருச்சு. இதே மிக்சியில் போட்டிங்கன்னா 5 நிமிஷம் தான், சீக்கிரம் இதாயிரும். நம்ம கல்லில் அரைக்கிறனால கொஞ்சம் லேட் ஆகுது. நல்லா மெசஞ்சிருச்சுங்க. இப்போ நம்ம வந்து எடுக்க போகிறோம். பாருங்கள், நல்லா மெசஞ்சிருச்சு. ஒரு பால் வர கண்டிஷனுக்கு நல்லா ஆயிடுச்சு. நம்ம பிழிஞ்சோம்னா நல்லா பால் வந்து அதிகமாக வரும். நீங்கள் தேங்காயை எடுக்கும்போது இந்த மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சல்லடை. இதை போட்டு தான் நம்ம அந்த தேங்காய் ஆட்டின தேங்காய் மேலே போட்டு நம்ம வந்து வடிக்க போகிறோம். இப்போ பாருங்கள், நீங்கள் புளிய கீழே வந்து பால் விழுந்துகிட்டே இருக்குது. இப்போ பாருங்கள், புளி அப்படியே பால் வந்து கீழே விழுகுது பாருங்கள். தண்ணி ஆட் பண்ணி கொஞ்சம் புளிஞ்சிக்கோங்க. அப்போ தான் அந்த சக்கையில் இருக்கிற மீதி இருக்கிற அந்த தேங்காய் பாலும் வந்து நமக்கு வந்து அந்த கிடைக்கும். நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப திக்காக வேணும்னா நீங்கள் வந்து தண்ணி ஆட் பண்ண தேவையில்லை. நம்ம எடுத்து வச்ச அந்த சுக்கை வந்து ஃபஸ்ட்டு வறுத்துக்கோணுங்க. வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கணும். இப்போ நம்ம அடுத்து பார்த்திங்கன்னா மிளகும், ஏலக்காய் இதை போட்டு வறுக்கணும் நல்லா. வறுத்ததுக்கப்புறம் தான் அரைக்கணும் போட்டு. வறுத்தாச்சுங்க. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். நம்ம இப்போ இந்த வறுத்து வச்ச 3 பொருளையும் வந்து அரைச்சி வச்சுக்கணுங்க. அரைச்சி வச்சு அதுக்கப்புறம் வந்து நம்ம அதை வந்து பாலில் வந்து கலக்கணும். ஒரு சட்டியை வச்சு அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. ஃபஸ்ட்டு தண்ணி கொஞ்சம் கொதிக்கணும். பார்த்திங்கன்னா வடித்து வச்ச அந்த தேங்காய் பாலும் இதோடு நம்ம கலந்துடுறோம்.
தேங்காய் பாலில் பார்த்திங்கன்னா அதிக சத்து இருக்குது. இப்போ இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்றதுனால சளி, இரும்பல், மார்பு சளி இதெல்லாம் வந்து போகுங்க. அல்சருக்கு வந்து ரொம்ப நல்லதுங்க தேங்காய் பால். இது வந்து நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணுங்க, அடி பிடிக்க விடக்கூடாது. நாட்டு சர்க்கரை யூஸ் பண்ணிங்கன்னா கடைசியாக தான் போடணும். நீங்கள் இடையில போட்டிங்கன்னா அந்த பால் வந்து கெடுறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. அதிக நேரம் காய்ச்சக்கூடாதுங்க. அதிக நேரம் காய்ச்சினிங்கன்னா கெடுறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும், அடி பிடிக்கும். பால் வந்து காஞ்சிருச்சு. கிளறும்போது நல்லா ஒரு கரண்டியில் ஒரு வெயிட்டாக கெட்டியாக தெரியுது பாருங்கள். பால் வந்து எவ்வளோ கெட்டியாயிடுச்சு பார்த்திங்கன்னா. அந்த 3 பொருள் வந்து அரைச்சிட்டு வந்துட்டாங்க. இப்போ இந்த அரைச்சது வந்து இந்த பாலில் வந்து கலக்கிறாங்க. சுக்கு, மிளகு, ஏலக்காய் 3 அரைச்சிட்டு வந்தது வந்து பாலில் வந்து இப்போ வந்து போடுறாங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஒரே ஒரு வாசம் ரொம்ப வந்து அதிகமாக இருக்குது. இந்த வாசமே வந்து நாக்கில் வந்து ஒரு டேஸ்ட்டை வந்து எச்சி ஊறுதுங்க. உங்களுக்கு காரம் வந்து எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு வந்து சுக்கு, மிளகு வந்து ஆட் பண்ணிக்கலாங்க. வாசம் அதிகமாக வேணும்னா நீங்கள் ஏலக்காயும் வந்து அதிகமாக வந்து ஆட் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா இப்போ பால் காய்ச்சும் போது எப்படி வந்து நுரை வந்து மேலே வருதோ அந்த மாதிரி இது பொங்கி வருங்க. அப்போ தான் நம்ம வந்து சர்க்கரை வந்து போடணும். சளி, இரும்பலெல்லாம் வந்து அதிகமாக இருக்கிறவங்களுக்கு இது வந்து நைட்டு தூக்க போகும்போது காய்ச்சி நீங்கள் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் வந்து இதை வந்து குடிச்சிட்டு படுத்திங்கன்னா வந்து சளி, மார்பு சளியெல்லாம் வந்து அறவே இருக்காதுங்க. இது வந்து ஒரு சளிக்கு வந்து ஒரு நல்ல மருந்து இது. இப்போ வந்து பொங்கு வர்ற கண்டிஷன் வந்துருச்சுங்க பாருங்கள், வருது பாருங்கள். இப்போ நம்ம வந்து சர்க்கரை வந்து ஆட் பண்ணணும். நீங்கள் இதுக்கு முன்னாடி சர்க்கரை வந்து ஆட் பண்ணிங்கன்னா திரிஞ்சு போயிடும், கெட்டு போயிடும். சர்க்கரை ஆட் பண்ணி அவ்வளோதாங்க, இறக்கிடணும். இதுக்கப்புறம் கொதிக்க விடக்கூடாதுங்க. கொதிக்க விட்டிங்கன்னா கெட்டு போயிடும். இது பார்த்திங்கன்னா நீங்கள் வடித்து தான் குடிக்கணும். பாருங்கள் அடியில் எவ்வளோ இது நிற்கிது. ஒரு அருமையாக இருக்குது தேங்காய் பால். வாசம் நல்லா கமக்கமான வருது. சூடான சுவையான தேங்காய் பால் வந்து ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து செஞ்சு பாருங்கள். சளி, மார்பு சளி எதுவுமே இருக்காது. நைட்டு தூங்க போகும்போது ஒரு டம்ளர் குடிச்சிட்டு போங்க. இது போல் வீடியோ இன்னும் நிறையா இருக்குங்க. நமது சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க.